காலை வணக்கம் உறவுகளே. எப்போவுமே எந்திரிக்கும்போது சந்தோஷமாக எந்திரிப்போம். இப்போல்லாம் ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதை நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறத விட. இதெல்லாம் பாருங்கள், காலையில் எந்திரிச்சு வரும்போது பச்சை பசேர்னு இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தண்ணி இருக்குது, தண்ணி இருந்தாலும் கரண்ட்டு சரியான முறையில் வர்றதில்லை. எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கரண்ட்டு போகுது தெரியுமா? சரி, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால வரும்னு பார்த்தா எந்நேரம் வருது எந்நேரம் போகுதுன்னு தெரில. எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. உசுரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. பச்சை பிள்ளையை கொண்டா இப்படி இருக்கும், அப்படி இருக்குது. ஒவ்வொரு விவசாய குடும்பத்துலையும் இதாங்க நடக்குது. இப்போ இருக்கிறது இதுதான் கடைசி தலைமுறை, அது நல்லா தெரியுது. ஆனால் எத்தனை குடும்பங்கள் இப்போ தற்கொலை பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா கடன் வாங்கி தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து மீண்டு வருவாங்களா, இல்லை இப்படி தன்னோட குடும்பத்தை அப்படியே அழிச்சிக்கிறாங்களாங்கிறது தெரில. எவ்வளவோ பெரியவங்க உதவி செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, விவசாயிகளை தேடி கண்டுபிடிச்சி யார் ரொம்ப கஷ்டப்படுறான்னு பார்த்து அவங்களுக்கு தயவுசெய்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இல்லை அப்படின்னா அவங்கள கடன் கட்டுறதுக்காக ஒரு டைமாவது ஒதுக்கி கேட்க சொல்லுங்கள். அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே எல்லாருமே நெருக்கடி கொடுக்கும்போது அவங்க தற்கொலைக்கு தான் துண்டப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்படி தான் இருக்குது விவசாயம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தண்ணி இருந்தால் கூட இதை கரண்ட்டு நல்ல முறையில் வந்தால் கூட காப்பாற்றிடலாம். கரண்ட்டு சரியான முறையிலையும் வரமாட்டேங்குது. விவசாயிகள் நிலைமை இதுதான். எல்லாமே உர விலையிலேருந்து எல்லாமே கூடிருச்சு. இதுதான் விவசாயியோட கடைசி தலைமுறை, அது மட்டும் நல்லா தெரியுது. இதை சொன்னால் அப்படின்னா வியூஸுக்காக போடுறேன்னு மட்டும் தயவு செய்து சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. வியூஸுக்காக போடல, விவசாயிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் போடுறோம். ஆனால் நீங்கள் வியூஸுக்காக போடுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணிடாதீங்க, பரப்பிடாதீங்க. தேவையில்லாமல் எவ்வளோது அறகுறை ஆடுனாலோ ஏதாவது செஞ்சாலும் மட்டும் வேகமாக பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை உணவு வைக்கிற ஒவ்வொரு விவசாயியும் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் பார்த்து தினம் தினம் அழுதுட்டுருக்கோங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு விவசாயி அழுதுட்டுருக்காங்க. அதோட வலி உங்களுக்கு தெரியுமா? அதோட வலி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோட தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த வலியை நீங்கள் உணர்வீங்க. அந்த வலியை உணராதவன் கண்டிப்பாக மனுஷனே கிடையாது. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. மனவேதனையோடு தான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மக்களான உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும், விவசாய குடும்பங்களையும் காப்பாற்ற முடியும்.